ஒலிம்பஸின் உச்சாணிக் கிளையில் தேவர்கள் மீண்டும் ஜூபிடரின் தலைமையில் கூடினர். ஏதெனா ஒடிசியஸின் நிலையை உருக்கமாக எடுத்துரைத்தாள். உடனே ஜூபிடர் தனது தூதுவன் ஹெர்மிஸை அழைத்து, ஹெர்மிஸ், ஓகீஜியா தீவிற்குச் செல். கலிப்சோவிடம் ஒடிசியஸை விடுதலை செய்ய வேண்டும் என்ற என் கட்டளையைச் சொல் என்றார். ஹெர்மிஸ் தனது தங்கக் காலணிகளை அணிந்து கொண்டு ஆகாயத்தில் ஒரு பறவையைப் போல பறந்து கலிப்சோவின் குகையை அடைந்தான். கலிப்சோவின் தீவு சொர்க்கம் போல இருந்தது. நறுமணம் வீசும் மரங்களும் தெளிவான நீரோடைகளும் அங்கே இருந்தன. ஹெர்மிஸின் வருகையை அறிந்த கலிப்சோ ஜூபிடரின் கட்டளையைக் கேட்டு அதிர்ச்சியடைந்தாள். தேவர்களே, நீங்கள் பொறாமை கொண்டவர்கள். நான் ஒரு மனிதனை நேசிப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லையா? நான் ஒடிசியஸை இறப்பற்றவனாக மாற்ற விரும்பினேன் என்று புலம்பினாள். ஆனால் ஜூபிடரின் கோபத்திற்கு அஞ்சி அவள் ஒடிசியஸை அனுப்பச் சம்மதித்தாள். ஒடிசியஸ் அப்போது கடலோரம் அமர்ந்து தனது தாயகத்தை நினைத்து அழுது கொண்டிருந்தான். கலிப்சோ அவனிடம் வந்து, இனி அழாதே. நீ செல்லலாம். ஒரு விதவையை உருவாக்க தயாராகு என்றாள். ஒடிசியஸ் முதலில் அதை நம்பவில்லை. இது ஒரு சூழ்ச்சியாக இருக்குமோ என்று அஞ்சினான். ஆனால் கலிப்சோ தேவர்களின் பெயரால் சத்தியம் செய்தாள். ஒடிசியஸ் 4 நாட்களில் ஒரு பெரிய மர விதவையை உருவாக்கினான். 5ஆம் நாள் கலிப்சோ அவனுக்கு உணவும் உடைகளும் கொடுத்து வழியனுப்பி வைத்தாள். 17 நாட்கள் அவன் அமைதியாக பயணித்தான். ஆனால் 18ஆம் நாள் எத்தியோப்பியாவிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த கடல் மன்னன் நெப்டியூன் ஒடிசியஸை கண்டுவிட்டார். என்ன, நான் இல்லாதபோது தேவர்கள் ஒடிசியஸை விடுவித்து விட்டார்களா என்று ஆத்திரத்தில் தனது ஈட்டியால் கடலை கலக்கினார். ஒரு பயங்கரமான புயல் உருவானது. ஒடிசியஸின் விதவை சிதறியது. அவன் மரணத்தின் விளிம்பிற்குச் சென்றான். அப்போது கடல் தேவதை லூகோதியா தோன்றி அவனிடம் ஒரு புனிதமான மேலாடையைக் கொடுத்து, இதை உன் இடுப்பில் கட்டிக்கொள். இது உன்னை பாதுகாக்கும். விதவையை விட்டுவிட்டு கடலில் நீந்து என்று அறிவுறுத்தினாள். 2 நாட்கள் அவன் அலைகளுடன் போராடினான். இறுதியாக ஏதெனாவின் உதவியால் அவன் பியேசியர்களின் தீவான ஸ்கிரியாவில் கரை சேர்ந்தான். அவன் களைப்பால் ஒரு புதருக்கு அடியில் இலைகளைக் குவித்து அதனுள் புகுந்து கொண்டு ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்தான்.